ப்ராப்ளம் அப்போ உங்க சைடு மட்டும் இருந்து யோசிக்காம உங்களோட ஆப்போனன்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க சைடு இருந்தும் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு. இப்படி யோசிக்காம நிறைய விஷயத்த நம்ம சொல்லிடுறதுனால தான் இங்க இன்னமும் நிறைய பிரச்சனை சால்வ் ஆகாம இருக்கு. ஒரு இடத்துல இருந்து பாக்குற ஒரு விஷயம் அதே இன்னொரு இடத்துல இருந்து பாக்குறப்போ வேற மாதிரி தான் தெரியுது. இப்ப இந்த ஸ்டோரிய கேளுங்க. பையனும் ஒரு பொண்ணும் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் அவன் பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சண்டை போடுறான். அந்த பொண்ணு வந்துட்டு நான் பண்ணதுதான் கரெக்ட் அப்படின்னு அந்த பையன்ட்ட வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு ரெண்டு பேரையும் முன்னாடி கூப்பிட்டு ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் வந்துட்டு முன்னாடி வைக்கிறாங்க. இதோட கலர் என்னன்னு கேட்கும் போது அந்த ஆப்ஜெக்டோட கலர் வந்துட்டு பிளாக் அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டோட கலர் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையனை வந்துட்டு அந்த பொண்ணு நின்ற இடத்துலயும் அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பையன் நின்ற இடத்துலயும் வந்துட்டு அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு நிக்க வைக்கிறா. உங்க பிளேஸ வந்துட்டு சேஞ்ச் பண்ணி நிக்க வச்சோடனே அந்த பையன் அந்த ஆப்ஜெக்டோட கலரை வந்துட்டு ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஆப்ஜெக்டோட கலர் பிளாக் அப்படின்னு சொல்றா. இப்பதான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் புரிய வருது அது வந்துட்டு ஒரு டபுள் சைடு ஆப்ஜெக்ட். ஒரு பக்கம் இருந்து பார்க்கும் போது ஒயிட் கலர்ல தெரியுது, இன்னொரு பக்கம் இருந்து பார்க்கும் போது பிளாக் கலர்ல தெரியும் அப்படிங்கிறது. ஒரு சைடு இருந்து பாக்குற அதே விஷயம் இன்னொரு சைடு இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி கூட தெரியலாம். சோ அத நீங்க கண்டிப்பா எப்போதுமே யோசிக்கணும். அடுத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. உங்க பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்றதுக்கான ஒரு வழி கூட உங்களுக்கு கிடைக்கலாம்.